வணக்கம். அன்பார்ந்த நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவுல செவ்வாய் கிரகம் கடகராசியில வர்றாரு. கடகராசியில செவ்வாய் நீச வீடு. அதுல சனியினுடைய நட்சத்திரத்துல வர்றது நமக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி வர்றாரு. மே 12ஆம் தேதி வரைக்கும் அந்த 30 நாட்கள்ல செவ்வாயினுடைய பலன்கள் நமக்கு எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து 12 லக்னத்திற்கும் பார்க்கணும். சிம்ம லக்னத்திற்கு இந்த செவ்வாய் 12ல வர்றாருங்க. அதாவது ஏப்ரல் 12ல இருந்து மே 12 வரைக்கும் 30 நாட்கள் 12ஆம் இடத்துல செவ்வாய் என்ன செய்யும்? அதுலயும் சனியை போல ஒரு வேலை செய்வாரு. சனி நமக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. நம்ம ஏற்கனவே நம்ம சிஸ்டத்துல சொல்ற மாதிரி 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் தீங்கான ஸ்தானங்கள், கெட்ட பாவங்கள். அப்ப 8ல சனி, அவரும் சனி நட்சத்திரத்துல போறாரு. 12ல செவ்வாய், அவரும் சனி நட்சத்திரத்துல போறாரு. இப்ப இந்த 2 காம்பினேஷனும் ஒர்க் அவுட் ஆகும். அப்ப இத நாம 8, 12ல இருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு, அதுல 2 எதிரிகள் அப்படிங்கும் போது என்னென்ன விஷயத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்ப சனி நமக்கு உண்மையிலேயே கெட்ட கிரகம், ஆனா செவ்வாய் நல்ல கிரகம். செவ்வாய் நமக்கு பணம் தர்ற கிரகம், வேலை தர்ற கிரகம், தொழில் தர்ற கிரகம். அதே மாதிரி செவ்வாய் நமக்கு மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, உறவுகள், இதையெல்லாம் டெவலப் பண்ற கிரகம். அப்ப அப்பேற்பட்ட கிரகம் 12ல வருது அப்படிங்கிற போது அதுல எல்லாம் கொஞ்சம் தொய்வு ஏற்படும். இப்ப நீங்க ஒரு ஐடி லைன்ல இருக்கீங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, அல்லது ஒரு இது மாதிரி, அதாவது கலைத்திறமை சார்ந்த ஒரு டிசைனிங்கோ, ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதோ, டிஜிட்டல்லையோ ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டிஜிட்டல் சம்மந்தப்பட்டது, ஆன்லைன் சம்மந்தப்பட்டது, இந்த மெசேஜ் அனுப்புறது சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் பலவீனம் அடைகிறது செவ்வாய் 12ல இருக்கிறதுனால. அதுல சனியோட வேற கனெக்ட் ஆகுறாரு. 8ல இருக்கிற சனிங்கிறவரு 12ல இருக்கிற செவ்வாயோட கனெக்ட் ஆகும்போது என்ன வரும் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில அது ஃபெயிலியர்ஸை கொடுக்கும், அல்லது நம்ம மேல ரிமார்க்ஸ் ஏற்படும், ஒரு பிளாக் மார்க்கை உண்டாக்கும். யாருக்கெல்லாம் இது நடக்கும் அப்படின்னா, நமக்கு சனி செவ்வாய், மெயினா செவ்வாயினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ நடந்தால் மட்டும் இது நடக்கும். இல்லாதவங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ரொட்டீன் ஒர்க்கு, அவங்களுக்கு என்ன திசா புத்தி பலனோ அது நடக்கும். அப்ப இது மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஒரு மாசத்துல சுக்கிரனும் வேற கனெக்ட் ஆகுறாரு சனி நட்சத்திரத்துல. அப்ப சுக்கிரன், சனி, செவ்வாய் இது எல்லாமே கனெக்டிவிட்டி ஆகுறதுனால இப்ப ஆண் பெண் உறவு சம்பந்தப்பட்டது, ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸு கூட பழகுறோம், அல்லது மற்றபடி திடீர்னு ஒரு கஸ்டமரா நமக்கு அறிமுகமாகி அவங்க பழகுறாங்க, இது சம்பந்தப்பட்டதுல ஏதாவது ஒரு வகையில இந்த சுக்கிரன் சனி அப்படிங்கிறது கவர்ச்சிகரமான திட்டங்களை காட்டி நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். அதுல கவனமா இருந்தா போதும். மெயினா 8ஆம் இடம் அப்படின்னா கைப்பொருள் இழப்பு அப்படிங்கிறது அர்த்தம். உடைமைகளை இழத்தல், அதன் மூலம் நாம் வருந்துதல், அல்லது ஆரோக்கிய ரீதியாக பாதிக்கப்படுதல், ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், பொருளை இழக்கிறது, இதுல மட்டும் கவனமா இருக்கணும். இது செவ்வாயினுடைய திசாபுத்தி அந்தரம் சூட்சமா நடக்கிறவங்க இந்த டைம்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. இப்ப உங்க ஜாதகத்துல செவ்வாய் கிரகம் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ வந்திருந்தால் இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். இந்த மாதிரி சமயத்துல புது காரியங்கள் செய்யாதீங்க. கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது, மூளை உழைப்பு சம்பந்தப்பட்டது, ஒருத்தர் புது நபர்களை நம்புறது, புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இது சார்ந்த விஷயங்களை கைவிட்டுருங்க. இந்த ஒரு மாசம் ஜம்ப் ஆன பிறகு பார்த்துக்கலாம். சரி, மற்ற விஷயங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நமக்கு பணம், கையிருப்பு பணம் அப்படிங்கிற விஷயம் எப்பவுமே நம்ம ஒரு தொழில் பண்ணா வரும், அல்லது ஒரு வேலை பார்த்தா வரும், அல்லது ஏற்கனவே சேமிச்சு வச்சுட்டு இருந்தா அந்த பணம் கையிருப்புங்கிறதுக்கு பாதிப்பு இல்லாம போயிருக்கும். இப்போ நீங்க டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, அதுக்குண்டான இன்கம் சோர்ஸ், அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. கையிருப்பு பணத்துக்கு நல்லா இருக்கு, குடும்ப சுகத்துக்கு நல்லா இருக்கு. மெயினா கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் ட்ரபிள் இருக்கு. இடம் மாறுறது, டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, இடம் விற்கிறது, ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதுல எல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுல காலதாமதமாகலாம், ஏதாவது ஒரு எரர்னால நமக்கு பிரச்சனை வரலாம், ரீஒர்க் வரலாம்,
அதனால இந்த சமயத்துல நம்ம புதுசா செய்யறதா இருந்தா அந்த காரியத்தை எல்லாம் தள்ளி போட்டுருங்க. இளைய சகோதர சகோதரி வகையில அவர்களுடைய டெவலப்மெண்ட், அவருடைய வேலை வாய்ப்பு, அவர்களுடைய தொழில் பலம் நல்லா இருக்கும். அதே போல நமக்கு வீடு கட்டுறது அப்படின்னு பார்க்கும்போது அது நல்லா இருக்கும். ஆனா செலவு கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறதே செலவு பண்றது தான். வீடு கட்டுறதுக்கு அது பலமா வேக வேகமா வேலை நடந்துட்டு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி செலவு கொஞ்சம் கூடுதல் பட்ஜெட் போயிட்டு இருக்கும். இடம் வாங்குறதும் அப்படித்தான், வாகனமும் அப்படித்தான். அதனால இப்ப நம்ம ஒரு உற்பத்தி சார்ந்த இயந்திரங்கள் வாங்குறோம், பொருள்கள் வாங்குறோம், ஒரு ஃபேக்டரி நடத்துறோம், அதுக்கு மிஷினரி வாங்குறோம், அதுக்கும் இப்ப சாதகமா இருக்கு. ஆனா இப்ப குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது குழந்தைகளுக்கு ஆகாத ஸ்தானம். அப்ப அவங்க தேவையில்லாம தங்களை வருத்திக்கிறதோ, அவங்க ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்ல மாட்டிக்கிறதோ, அல்லது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள், சஞ்சலங்கள், அவமானங்கள் இது மாதிரி வேலை செய்யறதோ நடக்கும். இப்ப நமக்கு 6ஆம் இடம்ங்கிறது வேலை. அந்த வேலையில சில பேர் இப்ப வேலை மாற்றம், வெளிநாடு வேலைக்கு போறது, 2வது இடத்துக்கு வேலைக்கு போறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. திருமண உறவுகள் சார்ந்த விதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 8, 12 வேலை செய்யும் போது பேச்சுனால பிரச்சனை வரும். 2 பேரும் பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு, இல்லது ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதனால கொஞ்சம் இந்த 8, 12 அப்படின்னு வந்தாலே உறவுகள் சார்ந்த விஷயம். அது கணவன் மனைவி உறவா இருக்கலாம், தகப்பனார் சம்பந்தப்பட்ட உறவா இருக்கலாம், சகோதர வழி சம்பந்தப்பட்ட உறவா இருக்கலாம். அதையெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை பார்த்துக்கணும். இப்ப நம்ம லக்னத்துக்கு பூர்வீகம், தந்தை வர்க்கம், குலதெய்வம், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஒரு மாசத்துக்கு சாதகமாக இல்லை. அதனால அதுல கொஞ்சம் ஒரு மைண்டு இன்வால்மெண்ட் குறைச்சிக்கோங்க. இப்ப ஒரு ஆராய்ச்சி கல்வி படிக்கிறீங்க, ஒரு வெளிநாடு தொடர்பான கல்விக்கு போறீங்க, இது மாதிரி சம்பந்தப்பட்டதுக்கு இப்ப தடை இருக்கிறதுனால அதை நம்பி இப்ப டைம் செலவு பண்ணாதீங்க. அதுக்கான ஈடுபாடுகள் பண்ணும்போது நமக்கு அதுல ஒரு ஏமாற்றம் ஏற்படலாம். அது மாதிரிதான் நம்ம மார்க்கெட்டிங், மேனேஜ்மெண்ட், ஐடி லைன் இது சம்பந்தப்பட்டதுல உயர் அதிகாரிகள் கிட்ட தேவையில்லாம ஒரு வாக்குவாதங்கள், அவங்க நம்மளை பிளேம் பண்றது, இது மாதிரியான சூழல்கள் உண்டாகும். இதெல்லாம் நமக்கு நம்மளுடைய அறிவு சார்ந்து வேலை செய்யறோமோ, ஸ்மார்ட் ஒர்க்கா நம்ம இன்சார்ஜ் எடுத்து பண்றோமோ, ஒரு கலைத்துறையில இருக்கிறோமோ, அட்வர்டைஸ்மெண்ட்டோ இது மாதிரி ஏஜென்சி டைப்லயோ, ஒரு கமிஷன் துறையிலையோ, ஒரு கன்சல்டிங் பிசினஸ்லயோ இருக்கிறோமோ, இந்த காலகட்டம் கொஞ்சம் டஃப் பீரியடா இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா ஒர்க்ல பாதிக்கு வராது, ஒர்க் இல்லைங்கிற சூழ்நிலை வராது. ஒர்க் நடக்கும், ஆனா நமக்கு டயர்ட் ஆகும். அதே மாதிரிதான் உறவுகள்னால நமக்கு மன சங்கடங்கள் ஏற்படும், வலி வேதனைகள் ஏற்படும். அப்படிங்கிறனால ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல இந்த செவ்வாயினுடைய திசாபுத்தி அந்தரம் வர்றவங்க மட்டும் இதை கான்சென்ட்ரேட் பண்ணிக்குவாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் இது சும்மா லைட் எஃபெக்டா போயிடும். உங்க திசாபுத்தி நல்லா இருக்கிற டைம்ல இதனால இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமான்னு பயப்பட வேண்டியதில்லை. இது எல்லாமே ஜோதிட பற்றிய பலன்களை நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான். அப்படியே சிம்ம லக்னத்துல இருக்கிற 80 கோடி 70 கோடி பேர்களும் மக்களுக்கும் எல்லா வயதினருக்கும் இதை அப்படியே நம்ம அடாப்ட் பண்ண முடியாது. அவங்கவுங்க ஜாதத்துல என்னென்ன கிரகம் என்ன ஒரு பாவத்தை இயக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நமக்கு 8ஆம் பாவம் 12ஆம் பாவ ஆதிக்கம் பெற்று இந்த கிரகம் இருந்தால் மட்டும் நம்ம இதுல கேர் எடுத்துக்கணும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு மூலதனத்தை கொஞ்சம் சிக்கனமா பயன்படுத்துங்க. மூத்த சகோதரன் சகோதர வழி அவங்களுக்கு டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும், வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். அவங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள், பதவி உயர்வுகள் எல்லாம் கிடைக்கும், தொழில் பலமும் நல்லா இருக்கும். மூலதனம் அப்படின்னு எடுக்கும் பொழுது மூலதனம் சார்ந்த விஷயங்கள்ல இப்ப இழுத்துக்கிட்டே இருக்கும். அதிகமான மூலதனம் போட வேண்டி சொல்லி இழுத்துக்கிட்டே இருக்கும். அது நீங்க உங்களுக்கு என்ன நெசசிட்டி, என்ன தேவை அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு அதுல நீங்க ஈடுபட்டீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த சிஸ்டத்துல நமக்கு கோச்சார கிரகங்கள் திசாபுத்தியின் அடிப்படையில செயல்படுதுங்கிறத புரிஞ்சு நீங்க ஃபாலோ பண்ணி இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல உங்க ஜாதத்தை கணிச்சு இந்த என்னென்ன உபநட்சத்திரம் என்ன பாவங்களை இயக்குதுங்கிறத தெரிஞ்சு பயன்பெறுங்கள்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.